guys. லைட்டிங் நல்லா இருக்கு இன்னைக்கு. வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு எங்களது வீடியோ எடுத்துகிட்டு வரேன்னா சைனா. ஸோ சைனாவுக்கு ஃப்ளை பண்ணேன். ஸோ சைனாலேருந்து தான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன். நான் நேற்று நைட் இங்கே ரீச் ஆகினேன். ஸோ நைட் வந்துட்டு பெருசாக ஒன்றும் செய்யலை. வெளியே போனோம். க்ரூவில் 5 பேர் மாதிரி வெளியே போயிட்டு மெக்டொனால்ட்ஸில் சாப்பிட்டோம். அது மட்டும் தான் நடந்துச்சு. அது வந்து எனக்கு ரெக்கார்ட் பண்ணிக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த விஷயம்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. நான் அவசரமாக ரெடி ஆகிட்டேன். ஏன்னா நாங்கள் 8:30 பனியை லாபியில் மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருந்தோம். நான் எழுமினது 8:20. 10-20 நிமிஷத்தில் டக்குன்னு குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டேன். எல்லாம் வைக்காமல் தூங்கிட்டேன். அதனால நல்லா தூக்கம் போயிடுச்சு. நார்மலாக எல்லாம் வச்சு நான் எழும்பிடுவேன். இப்போ தான் நேற்று சரி ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வைப்போம் அப்படின்றது நல்லாவே தூக்கம் போயிடுச்சு. ஸோ அதனால் எல்லாம் வைக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் பரவாயில்ல, நான் ரெடி ஆகிட்டேன் ஆன் டைம். ஸோ திஸ் இஸ் தி அவுட்ஃபிட். பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ சிம்பிளான ஒரு அவுட்ஃபிட் தான். என்ன இன்றைக்கி ரொம்ப ஜாம் ஆகுது. சிம்பிளான ஒரு அவுட்ஃபிட் தான். ஏன்னா நாங்கள் நிறைய நடக்கிறதுக்கு இருக்குது. ஸோ அதனால் சிம்பிளான ஒரு அவுட்ஃபிட்டோடு இன்றைக்கி நான் தொடங்க போகிறேன். இன்றைக்கி நாள் எப்படி போகுது அப்படின்னு பாருங்கள். ஹோட்டலில் ஸ்டார்ட் ஆகின ஜேர்னி 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இங்கே தான் நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணோம். இந்த பிளேஸ்டு பேர் எனக்கு சரியாக தெரியலை, ஆனால் கிளாஸ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நிறைய அட்வென்ச்சரஸான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இப்போ வந்து டிக்கெட் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். டிக்கெட் வாங்கிட்டு போகிற ரூட்டை நீங்கள் பாருங்கள். இட்ஸ் லைக் வெரி மச் அமேசிங். அது வந்து நாங்கள் இப்போ வந்திருக்கிறது வந்து வேறொரு வேர்ல்டுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்களே பாருங்கள். கீழே இருந்து டாப்புக்கு போகிறதுக்கான பாத்வே இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் அந்த கிளிப்ஸ் எல்லாம் ஒரிஜினல் வால்யூமோடையே நான் வந்து ஆட் பண்ணேன். பிகாஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்களுமே எடுக்கணும் அப்படின்ட்டு. பாத்வே முழுக்க வந்து டைனோசர்ஸ் அது போடுற சத்தம் அதெல்லாம் பார்க்க கேட்கக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ இட்ஸ் லைக் another வேர்ல்டு. திருப்பி ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் நான் போவேன். அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. கீப் வாட்சிங். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ கீப் வாட்சிங். யூ வில் லவ் திஸ் வீடியோ. In your rough with a diamond necklace, and just like my asthma, she leaves me breathless. She's silence when my day was tough. She's my compass when my seas get rough. Like Dave Dobbin once said, she's a slice of heaven, a piece of the pie. Y'all know I ain't playing, 'cause she's madness when it's all too quiet. Mississippi mud cake when I'm on a diet.
மூச்சு வாங்கி வாங்கி எப்படியோ டாப்பை ரீச் பண்ணிட்டோம். டாப்பை ரீச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்விங்கை பார்த்தோம். இதில் போகணும்னு ரொம்ப ஆசை. பட் அவங்கக்கிட்ட கேஷ் பேமெண்ட் இல்லை, கார்ட் பேமெண்ட் இல்லை, ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன், அதுவும் ஏதோ சைனீஸ் ஆப் ஒன்று மூலமாக. ஸோ நம்மக்கிட்ட அது இல்லை. அதனால் நம்மளால் இது ட்ரை பண்ண முடியாமல் போயிடுச்சு. இனி பனியை போக தான் இருக்குது. பனியை நாங்கள் திருப்பி வாக்கிங்லேயே போகலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கார்ஸ் இருக்குது, இதை வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ வி தாட் ஆஃப் ட்ரைங் திஸ். எப்படி போகுது அப்படின்னு பார்ப்போம். So fun. We have the balance, break பண்ணிக்கலாம், ஸ்பீடாகவும் போகலாம். ஓகே. ரைட்டோ, இப்போ எல்லோரும் பனி இறங்கிட்டுருக்கோம். இங்கே நல்ல ஃபன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்த வெஹிக்கிளை தேடி தான் போய்கிட்டுருக்கோம். போயிட்டு வெஹிக்கிளில் ஹோட்டலில் ரீச் பண்ணுறதா தான் பிளான் இருக்குது. பாருங்க, வெளியே போயிட்டு வந்தாச்சு. சரியான மாதிரி டயர்டாக இருக்குது. ரொம்ப ஃபன்னாக போச்சு. இட் வாஸ் அ ஃபன் டே, அவ்வளோ தான் சொல்ல இருக்குது. நாங்கள் போன இடம் வந்து இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. உண்மைக்குமே அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் வந்து மூவிஸ்லேயும் அனிமேஷன்ஸ்லேயும் பார்த்த விஷயத்த நேரில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஷெனாலி ஹாப்பி. நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோஸில். உங்களுக்கும் ஐடியா ஒன்று வந்திருக்குமா இருக்கும். அப்படியுமே இப்போ நான் ரூமுக்கு வந்துட்டேன். ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ்னப் ஆகிட்டேன். ஏன்னா சைனாவில் வைரஸ் ஒன்று போய்கிட்டுருக்கு தானே. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் வந்த உடனே வந்து ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு உடுப்பெல்லாம் மாற்றிட்டு தான் செட்டில் டவுன் ஆகினேன். யா, ஸோ இப்போ என்னென்னா ரூம் டூ ஒன்று காட்டலான்னு பார்த்தேன் உங்களுக்கு. யா, ஸோ வந்த உடனேயே எனக்கு ரூம் டூ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. டயரில் தூங்கிட்டேன் நேற்று. அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங்லேருந்து ரூமில் இருக்கவே இல்லை. இப்போ தான் ரூமுக்கு வந்தேன். ஸோ இப்போ தான் ரூம் டூவை எடுக்கிறதுக்கான டைம் கிடச்சிச்சு. வாங்க பார்க்கலாம். ஸோ டோ இங்கே இருக்குது. டோவோடே பார்த்தா வந்து அப்படி பெரிய கபர்ட் மாதிரி இருக்குது, லைக் வார்ட்ரோப். இப்படி காட்டுறேன். எஸ், ஸோ இதில் வந்து ஒரு பக்கம் அயன் போர்டு, அயன் இதுகள்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இந்த பக்கமும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா ஓகே, ஸோ லாக்கு நத்திங் மச் அப்படி நார்மலாக ஒன்று இருக்குது. ஸோ டோவோட இந்த பக்கம் வந்து வார்ட்ரோப், இந்த பக்கம் வந்து வாஷ்ரூம். ஸோ எனக்கு சரியான மாதிரி டயர்ட். என் எனர்ஜி எல்லாமே நான் லூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். முடியலை. ஆனாலும் ரூம் டூர் ஒன்று காட்டணுமே உங்களுக்கு, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் என்னோட டெடிக்கேஷன் எவ்வளோத்துக்கு இருக்குது அப்படின்னு. ஸோ வாஷ்ரூம் வந்து இப்படி தான். வாஷ்ரூம் நான் வந்தோடனே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் த வாஷ்ரூம். ஓகே, ஸோ வாஷ்ரூமோட வந்து இங்கனையால் வந்து இந்த இதுக்கால வந்து லைக் பெட்ரூமும் விசிபிள். அங்கே வந்து கவர் ஒன்று இருக்குது, அதை போட்டுட்டு நம்ம வாஷ் எடுக்கலாம். லைக் இன்னொரு பர்சன் இருந்தால், அப்படி இல்லைன்னா நோ இஷ்யூஸ். ஸோ நம்மளாக வாஷ்ரூம் டூர் இது தான். ஸோ வாஷ்ரூம்லேருந்து இப்படியே போனால் வி ஹேவ் த பெட்ரூம். ஐயோ, கர்டன் ஒழுங்காக போட்டல. நான் வந்தோடனே திறந்தேன், அதனால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. பரவாயில்ல. ஸோ பெட் இருக்குங்கண்ணே. பெட்டுக்கு பின்னுக்கு இருக்க லைக் அந்த பிரிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது.
ஸோ பெட், அதுக்கப்புறம் இங்கே வந்து காஃபி மேக்கிங் டேபிள். ஐ வாண்ட் ஷோ யூ திஸ். இங்கே பாருங்கள், இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள். எனக்கு வந்தோடனே நான் ரொம்ப அட்ராக்ட் ஆகுனது இதுக்கு தான். அது ஏன்னா அந்த ட்ராவர் கலர் இருக்குது, லைக் நீட்லி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்படி பார்க்கக்கூட நல்லா இல்லை, ஆனால் இப்படி பார்க்கக்கூட நல்லாயிருக்கு. ஷேட் நல்லாயிருக்கு. அப்புறம் இங்கே ஒரு குட்டி ஆஃபீஸ் டேபிள், ஒரு குட்டி சோஃபா. இங்கே எல்லாம் நான் நாளைக்கு மார்னிங் என்ன உடுத்த போகிறேனோ அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதோடு இப்படியே போனால் வியூ இருக்கும். இப்போ நைட்டுக்கு வியூ விளங்குது இல்லை, ஸோ அதனால நான் இப்போ காட்ட போகிறதா இல்லை, நான் நாளைக்கு காட்டுறேன். பெட்லேருந்து பார்த்தா இப்படி தான் இருக்குது. வாஷ்ரூம் இந்த மேலே இருக்குது. இங்கே இந்த கவர் இருக்குது, இதை பனியை போட்டுட்டு வாஷ் எடுத்துக்கலாம். ஸோ தட் வாஸ் த ரூம் டூர். இப்போ இங்கே விடியா 2:15 டைம் மார்னிங். அதாவது இப்போ விடிய 2 மணி தானே. நேற்று மார்னிங் 8:30க்கு தொடங்கின நாள் இன்னுமே முடியலை. விடிஞ்சிருச்சு, இன்னுமே முடியலை. இன்னும் தூங்கவே இல்லை. இப்போ தூங்கணும். இப்போ தூங்கினா கொஞ்சம் நேரம் எனக்கு தூங்கலாம். தூங்கி திருப்பி இன்றைக்கி மார்னிங் எழும்பணும் 8க்கு மாதிரி. ஏன்னா இன்றைக்கி ஷாப்பிங் பண்ணலை எதுவுமே. இன்றைக்கி அட்வென்ச்சரஸ் திங்ஸும் இடங்கள் பார்க்க போனது மட்டும்தான், ஷாப்பிங் பண்ணல. ஸோ அதனால் நாளைக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும்னு யோசித்தோம். அப்படி தான் பிளான்ஸ் இருக்குது இப்போதைக்கு. நாளைக்குன்னா இன்றைக்கி என்ன இப்போ இப்போ 2 மணி விடிய. ஸோ இன்றைக்கி ஷாப்பிங் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அப்போ அதனால் இப்போ தூங்கி ஒரு 5 ஹவர் மாதிரி தூங்கலாம். 5 ஹவர் மாதிரி தூங்கி எழும்பிட்டு மார்னிங் ஷாப்பிங் பண்ண போயிட்டு, ஷாப்பிங்க்கு எப்படியும் ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் மாதிரி ஒதுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பி தூங்கணும். ஏன்னா இன்றைக்கி நைட்டுக்கு நான் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறேன் கொலம்போக்கு. இங்கே டைமுக்கு இப்போ ஆப்ரேட் பண்ணேன் அப்படின்னா நான் லைக் அடுத்த நாள் காலைல கொலம்போ ரீச் ஆகுற மாதிரி இருக்கும், டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால. ஸோ அதுக்கு முதல் ரெஸ்ட் எடுக்கவும் வேணும். ஸோ இப்போ நான் தூங்க போகிறேன். நான் தூங்க போகிறேன். மார்னிங் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். மார்னிங் என்ன பண்ணுறேன், இது பண்ணுறேன். இப்போதைக்கு ஷாப்பிங் பிளான்ஸ் தான் இருக்குது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். குட் நைட் கைஸ். The next day. Good morning. My God. Good morning. Good morning Nuthika. இப்போ இங்கே வந்து மார்னிங் 10:30 டைம். 10:30 ஆல்மோஸ்ட் 11. அப்படின்னா ஸ்ரீலங்கன் டைம் போகிற 7:30 8 மாதிரி மார்னிங். கண்ணு கூட திறந்துக்க முடியலை. 4 ஹவர்ஸ் தூங்கி 3 ஹவர்ஸ் தூங்கி எழும்புனதுக்கு எலும்பிக்க முடியலை. சரியான மாதிரி டயர்டு. நேற்று நடந்தது கூட, அட்வென்ச்சரஸ் திங்ஸ் செஞ்சது கூட அப்படின்ட்டு சரியான மாதிரி டயர்ட். ஸோ முடியலை. பட் தட்ஸ் ஃபைன். இப்போ எலும்பியாச்சு. 1 ஹவர் இருக்குது. 1 ஹவரில் ரெடி ஆகி பணியை போயிட்டு நானும் இன்னொரு கேர்ளும் தான் போகிறோம் வெளியே. அப்போ நாங்கள் 2 பேர் மட்டும் வெளியே போயிட்டு ஏதாவது வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கிட்டு வரலான்னு பார்த்துருக்கோம். பார்ப்போம் ஷாப்பிங் பண்ண முடியுமான்னு தெரியலை. பட் தென் வில் கிவ் இட் அ ட்ரை. லெட்ஸ் see. வியூ காட்டுறேன்னு சொன்னேன் தானே, இருங்க வியூவை காட்டுறேன். இப்படித்தான் வியூ இருக்குது. பில்டிங்ஸ். நான் இருக்கிறது 7th ஃப்ளோரில். That's it. மாலை மங்கும் நேரம் ஒரு மோகக் கண்ணின் ஓரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றால் போதும் என்று தோன்றும். காலை வந்தால் என்ன, வெயிலிட்டு பார்த்தால் என்ன, கடிகாரம் காட்டும் நேரம் அதை நம்ப மாட்டேன் நானும். பூங்காற்றும் போர்வை கேட்கும் நேரம் நேரம் தீயாய் மாறும்.
ஆல் ரைட்டோ, ரூமுக்கு வந்துட்டேன். இப்போ தான் வந்தேன். போனோம், நிறைய சுற்றி பார்த்துட்டு சுற்றி பார்த்தேன் அப்படின்னா லைக் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்கே பெருசாக வாங்கலை. எசென்ஷியல்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு, அது மட்டும் வாங்கினேன். கொஞ்சமாக தான் வாங்கினேன், நிறைய ஷாப்பிங் பண்ண டைமும் இருக்கல. இப்போ வாங்கிட்டு ரூமுக்கு வந்துட்டேன். இப்போ என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். ஸோ மேக்டொனால்ட்ஸ் மஸ்ட். இங்கே வந்ததுலேருந்து மேக்டொனால்ட்ஸே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு கப் நூடுல்ஸ் ஒன்றும், ஸ்டாக்கிங்ஸ் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு யூனிஃபார்ம் கொடுத்துறதுக்கு. அப்புறம் ஒரு ஆரஞ்ச் ஜூஸ், ஒரு கிரேப் ஜூஸ், ஓரியோ, அப்புறம் இந்த சிப்ஸ். இது நேற்று சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு, ஸோ அதனால் அதுவும். அப்புறம் வின்டருக்கு தேவையான மாதிரி க்ளவ்ஸ் 2, பேக் ஒன்று வாங்கினேன். இந்த பேக் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது. லைக் எனக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, ஸோ அதனால் வாங்கிட்டு வந்தேன். இது எல்லாமே பார்கெயின் பண்ணி ப்ரைஸை குறைச்சி எப்படியோ வாங்கிட்டு வந்துருச்சு. ஷாப்பிங் பண்ணது பெருசாக வீடியோ பண்ணவே கிடைக்கல, ஏன்னா லைக் ராபரி தெஃப்டெல்லாம் இருக்கிறனால ஃபோனை எங்கேனாவது அடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்ற பட்சத்தில் நான் ஃபோனை பேக்லேயே தான் வச்சுருந்தேன். டிப்பிக்கலாக லைக் ஸ்ட்ரீட்ஸ் லைக் ஸ்ரீலங்கா அங்கே தான் வந்து ஷாப்பிங் பண்ணேன். பெருசாக இன்னும் ஒன்று வாங்கலை. அப்போ அதனால் அந்த வீடியோஸ் பெருசாக எனக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ண முடியாமல் போயிடுச்சு. சாரி அபவுட் தட். ஐயோ, சாப்பிட்டேன். இப்போ ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு தூங்கத்தான் இருக்குது. இதுக்கப்புறம் வ்ளாக் பண்ணுறதுக்கு அப்படி எதுவும் இல்லை, ஸோ அதனால் நான் வ்ளாக்கை வந்து இதோடு முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் மை வீடியோ. நான் நல்லாவே கண்டென்ட் என்ஜாய் பண்ணேன். நான் அட்வென்ச்சரஸ் திங்ஸ் செஞ்சனால நான் வந்து அட்வென்ச்சரஸ் திங்ஸ் செய்கிறதுக்கு ரொம்ப ஆசை. ஸோ ஷாப்பிங் மட்டுமே இல்லாமல் அதையும் தாண்டி பிளேசஸ் விசிட் பண்ணதில் ஷெனாலி ஹாப்பி. ஸோ அதுதான். எனக்கு இங்கே ஃபுட்டு மட்டும்தான் ஒரே பிரச்சனையாக இருந்துச்சு. ஏன்னா சிக்கன் கூட எனக்கு இங்கே சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங், லைக் ஏதாவது நோய் வந்துடும் அப்படின்ட்டு. ஸோ வெஜிடேரியன் தேடின எதுவுமே கிடைக்கல. பட் தென் மேக்டொனால்ட்ஸ் இருந்தனால மேக்டொனால்ட்ஸ், டொமினோஸ் பிஸா அப்படின்ட்டு என்னை வந்து டைம்ன்றதுக்கு லைக் இந்த 2-3 நாள் ஃபுட் ஃபுல்லாகவே மேக்டொனால்ட்ஸ், டொமினோஸ் பிஸா அதுலேயே போயிடுச்சு. ஃபைன். எப்படியோ சமாளிச்சாச்சு. சாப்பாடு பிரச்சனை மட்டும்தான் ஒரே இஷ்யூக்கு இருந்துச்சு, மற்றபடி ஆல் ஓகே. ஸோ இதோடு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப தூக்கமாக இருக்குது, ஸோ அதனால தான் பேசுகிறது ஒழுங்காக பேச்சு வருதில்லை. யா, ஸோ ஹேண்ட்ஸ் அண்ட் vlog இதோடு முடியுது. நான் அவங்க எல்லோரும் இன்னொரு அழகான vlogோடு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். தட்ஸ் இட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த அக்கௌண்ட்டை, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.